கிராம சுவிசேஷ அழைப்பின் ஊழியத்தின் சார்பாக வாரும் ஒரு சாட்சி ஒரு மத்தியில் நம்ம சகோதரர் வந்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது உங்கள் மத்தியில் சொல்லுவோம். சாப்பிடுங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ உங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க. இப்போ ஜனங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறாங்க உங்கள் சாட்சிகளை. அப்படியே அது உங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, அதோட காரியங்கள் எப்படி இருந்து நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. முதலாவதாக நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கல ஐயா. அப்படியா? ஆமாய்யா. சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஒருவராலையும் காப்பாற்ற முடியாத உளையான சேற்றிலிருந்து, ஒருவராலையும் காப்பாற்ற முடியாத இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன அந்த உளையான சேற்றிலிருந்து என்ன இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்தார். என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அப்படி உளையான சேற்றிலிருந்து நான் எப்படி இருந்தேன் என்றால், நான் ஒரு போதைக்கு அடிமைப்பட்டவனாக வாழ்ந்திருந்தேன். போதைக்கு? ஆமா, போதை வசுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தேன். அந்த போதை வசுகளை மூலியமாக பல்வேறு சோதனைகள், குடும்பத்தில் கண்ணீர், கவலை, கடன் பிரச்சனை, பலவீனங்கள் இவையெல்லாம் வந்தது. பாவத்தினை மொத்தமாக வரக்கூடியதாக தான் இருக்கிறது வேதம் சொல்வதை போல். எப்படி நீங்க அது குடிக்க ஆரம்பிச்சீங்க? குடிக்க ஆரம்பிச்சது எப்படி என்றால், நான் ஒரு பிசினஸ் செய்திருந்தேன், வியாபாரம் பண்ணியிருந்தேன் பிசினஸ். அப்போது வியாபாரம் மூலியமாக கிடைத்த நண்பர்கள் மூலியமாக நான் அந்த பழக்கத்தை கத்துக்கினேன். நண்பர்கள் மூலியமாக நீ அந்த பழக்கத்தை கத்துக்கணும்? ஆமா ஐயா. நண்பர்கள் தான் தவறான வழியில கொண்டு போயிருக்காங்க. ஆமா ஆமா ஐயா. சரி சரி சரி. சோதரம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவங்க மூலியமாக அந்த போதை வசு குடிக்க கத்துக்கினேன். ஒரு பாவம் தான் போதும், இன்னும் பல பாவங்கள் வந்து சேர்ந்துடும். கண்டிப்பா. அந்த குடியின் மூலியமாக பிசினஸ் போய் பார்க்கறது கிடையாது. என் இஷ்டம் போல நான் வாழ்ந்திருந்தேன். சரி. எங்க போவது எங்க வருதுன்னு தெரியாத மாய உலகத்தில் போதைக்கு அடிமைப்பட்டு. என்ன பிசினஸ் அது? நான் செய்த பிசினஸ் வந்து அலுமினியம் மெல்டிங் காஸ்டிங். ஓ சரி சரி சரி. எவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க உங்ககிட்ட? வெறும் 6 பேர்கிட்ட, 6 பேர் 5 பேர்கிட்ட என்கிட்ட வேலை செஞ்சாங்க. ஆமா ஏங்க. அவனுக்கு ஒரு நாளைக்கு 6000 7000 சம்பளம் கொடுக்கணும். சம்பளம்? ஆமா. இப்படியாக நல்லதான் இருந்தது. அந்த பிசினஸ் போய் பார்க்கறது கிடையாது, கம்பெனியை போய் பார்க்கறது கிடையாது. கம்பெனிக்கே போறது இல்லை. இப்படியாக அந்த குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இப்படி இங்கேயே சுத்தின்னு இருக்குது. சரி 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 சரி. போன் மூலியமாவே என்னப்பா எப்படிப்பா வேலை நடக்குதா? வேலை நடக்குது ஐயா, வேலை நடக்குது. அது சரியில்லை இது சரியில்லைன்னுவாங்க. நான் கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும். கண்டிப்பா. அதெல்லாம் சரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அப்படியே செய்வாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து என்கிட்ட இங்க வந்து தான் சம்பளம் வாங்குவாங்க. வீட்டாண்ட வந்து தான் சம்பளம் வாங்குவாங்க. இப்படியாக இருந்தது. நானும் அந்த சைடு போறது ஒரு ஸ்டெப் அப்படி வைக்க முடியல. நம்மகிட்ட கையில எப்பயுமே பாக்கெட்ல கேஷ் எப்பயுமே இருக்கும். ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல எப்பயுமே இருக்கும். எப்பவுமே இருக்கும். இதனுடைய விளைவு தெரியாம நான் போதைக்கு அடிமைப்பட்டேன். அது நிமித்தமா கம்பெனியை போய் பார்க்கல. கம்பெனியை போய் பார்க்காத சூழ்நிலையில் லாஸ், கம்பெனி லாஸ். நான் மேலும் மேலும் கடன் வாங்கி ஏதாவது அதை நான் சேவ் பண்ணின்னு இருக்கேன். கம்பெனியும் பார்க்கறேன். கடன் கேட்ட கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க, கொடுத்தாங்க. எங்க வீட்டாண்டி எங்க தெருவிலேயே நிறைய பேர் இவர் பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டா கொடுத்துருவாங்க. அப்படியாக எங்க தெருவிலே பல லட்சங்கள், எங்க தெருவிலே பல லட்சம்
கடன் வாங்கிட்டீங்க. வெளியிலயும் கடன், வெளியிலயும் கடன், இங்க தெருவிலே பல லட்சம் கடன், வெளியில பல லட்சம் கடன். எல்லாம் டோட்டல் காலி, எல்லாம் நஷ்டம். அந்த கம்பெனியை போய் பார்க்கல. அப்புறம் கம்பெனி என்னாச்சு? போய் பார்க்கவே முடியல. அது ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக உன் கம்பெனியில வந்து அப்படியே சாஞ்சிட்டு அப்பவும் போய் பார்க்கல. என்னதான் விசேஷம் ஒன்றும் புரியல. அங்க போய் பார்க்கவே முடியல. அதுல இருந்து 10 ரூபாய்ல அதுல இருந்து ஒரு பொருள் எடுத்துன்னு வர முடியல. அது அப்படியே விட்டு வந்துட்டேன். அப்படியே கம்பெனி வேலை நின்று போச்சு. வீட்டுல தெரிஞ்சு போய் வீட்டுல ஏதோ தப்பு பண்ற இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ தப்பு பண்ற வீட்டுல இருக்கிறவங்க. அப்ப நான் இல்ல உனக்கு என்ன சாப்பாட்டு காசு கொடுக்குறல அப்படி இல்ல, நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற, ரொம்ப ஆடுற, சாப்பாட்டு வழி இல்லாத ஆயிடும் கடைசியில உனக்கு. இதே மாதிரி போயிருந்தா சாப்பாட்டுக்கு. ஆமா, இப்படியா நீ பண்ணிருந்தீங்கன்னா உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆயிடும், போட்டுக்க துணி இல்லாத ஆயிடும், இப்படியாக என் மனைவி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்திருக்கிறீங்க சூழ்நிலை இருந்து. அப்படி அவங்கள ஏமாற்றி அவங்க வந்து ஒரு கிராமத்துக்கு அரக்கோணத்துல அவங்க என் மனைவி வந்து ரொம்ப ஆமா அரக்கோணத்துல இருந்து எனக்கு பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி சரி. ரொம்ப சிக்கனமானவங்க. அவங்க சிக்கனமானதுல தான் நான் இந்த வியாபாரமே நான் செஞ்ச இந்த வேலையை வியாபாரமாக செஞ்சேன். அவங்க நிறைய சிக்கனம் பண்ணாங்க. 3 பெண்களை வச்சுக்கிறவங்க. அந்த பெண்களுக்கு திருமணம் செய்யணும், திருமணத்துக்காக யார்கிட்டையும் பண்ணிக்க கூடாது சொல்லிட்டு அவங்க சில இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க, நகை பணம்லாம். இதெல்லாம் கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஏன்னாக்கா காரணம் என்னக்கா அவங்க சொல்லி பார்த்தாங்க, நான் கேட்கல. இடையில அவங்க இவங்கிட்ட வாழ்றதை விட அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு 3 பொண்ணுங்க, 3 பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நாசனம் ஆயிட்டேன். அவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம். ஆமா. அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களும் என்ன வெட்டாங்க. இந்த பாவத்து நிமித்தமாக பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் வேதம் சொல்லுவது போலவே நடந்தது என் வாழ்க்கையில. சொந்த பந்தங்களும் குடிச்சுன்னே இருக்காங்க. யாரு நம்ம கிட்ட நம்மளை யார் நேசிப்பாங்க, என்ன யார் நேசிப்பாங்க? ஏன்னா நான் பாவத்துல இருக்கிறேன். என்ன நேசிக்க ஒருவரும் இல்லை. மனைவி பிள்ளைகளும் நேசிக்கல. அவங்களும் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. மனைவி பிள்ளைகளும் விட்டாங்க. இங்க கம்பெனி ஏதாவது வேலைக்கு எல்லாம் போறது இல்ல வேலைக்கு நானும் போகல. அந்த லாஸ் ஆன உடனே எனக்கு ஒரு ஈகோ, நம்ம ஓனரா இருந்துட்டோமே, நம்ம எங்க போய் வேலைக்கு போறது, அதால வேலைக்கு போல. அப்படியெல்லாம் சூழ்நிலை வந்து அவங்க கொஞ்சத்துல போல பெரிய காரியெல்லாம் நடந்துச்சு. இப்படி ஒரு ஈகோ. நானும் வேலைக்கு போல, சாப்பாட்டு கஷ்டம். எங்க அப்பா காலத்துல சுடகஞ்சி காசி கையில துவையல் கொடுப்பாங்க. சுடகஞ்சி சாப்பிட்டு கையில அந்த துவையலை நக்கிக்கணும். எங்க அப்பா காலத்துல நடந்தது. அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். எல்லாம் 3 பெண்களும் வாலிப வயசு. இப்போ அவங்களுக்கு காலைல டிஃபன் அதெல்லாம் எப்படி இது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு அம்மா ஹோட்டல்ல 3 ரூபாய் கொடுத்து சாம்பார் சாதம் வாங்கி தருது. இப்படியாக அதை பத்தி ரொம்ப இழிவான சொல்ல அந்த காலையில போயிட்டு டிஃபன் எடுத்துன்னு போயிட்டு அங்க அம்மா ஹோட்டல்ல 1 ரூபாய் இட்லி ஒரு டிஃபன்ல வச்சாந்து இப்படியாக சாப்பிடுது. ஒரு 50 ரூபா வச்சாக்கா இப்படியாக தான் வாழ்க்கணும். இவங்க பல பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அப்பா நீங்க வேலைக்கு போமான்ற இப்படி ஆயிடுச்சு, கஷ்டம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கடைக்காரங்க வந்து பிடுங்குறாங்க, தெருவில் இருக்கிறவங்க வந்து கத்துறாங்க, தெருவில் இருக்கிறவங்க வந்து கத்துறாங்க. காரணம் நீ கம்பெனி நடத்துற மாதிரி தெரியல, நீங்க குடிச்சு நீங்க தான் இங்கே ஆண்டு சுத்தி நிக்கிற, வாங்க பணம் கொடுக்குற மாதிரி நீ பணம் வச்சாகணும்னு கொடுத்த தெருவில் இருக்கிறவங்க மொத்தமா சுமந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை வந்தவொடனே பிள்ளைங்களை வந்து சாப்பாட்டு கஷ்டம். அவங்க என்ன பண்ணாங்க, நீ வேலைக்கு போக மாட்டேன், சாப்பாடும் கஷ்டமா இருக்குதுப்பா, நாங்க வேலைக்கு போறோம், படிப்பாயிட்டு. ஆமா, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க போயிட்டு வந்து அதை சாப்பிட்டு செஞ்சோம்.
இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைய தீர்க்க முடியல. ஒரு சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை. யாருக்கும் வரக்கூடாது அந்த சோதனை. அப்பேற்பட்ட சோதனைகள் தரப்பட்டோம். கேவலமாக பேசினாங்க ஜனங்களாம். ஆம்பளை மாரி ஆம்பளையாடா நீ, ஆம்பளை மாரி கடன் வாங்கிட்டு ஒளியில. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆமா, ஒளியில தெருவில் வாங்கிட்டாக்கா எப்போ நம்ம போய் தான் ஆகணும், வந்துதான் ஆகணும். கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும், வந்துதான் ஆகணும். அவங்க தெருவில் இருக்கும். அப்படியாக ஆம்பளையாடா நீ, பொம்பளை மாரி கடன் வாங்கிட்டு ஒளியில. இப்படியாக ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இறுதியாக தான் இவ்வளவு சோதனை நடந்த பிறகுதான் இவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க மனைவி பிள்ளைகள்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு பக்கம் அரக்கோணத்துல இருக்க என்ன இங்க வந்து விசாரிக்க யாரும் இல்லை. சொந்த பந்தங்களும் இருக்காங்க. பாவத்துல இருக்கும்போது குடிகாரனுக்கு யாரு நேசிப்பாங்க? குடிகாரன் பாவி யாரு நேசிப்பாங்க? இயேசு ஒருவர் தான் நேசிக்கக்கூடியவர். இது எங்களுக்கு தெரியாது. எல்லோரும் வெறுத்தான். சொந்த பந்தங்கள் வெறுத்து, நண்பர்கள் வெறுத்தார்கள், மனைவி பிள்ளைகள்லாம் வெறுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் நடுதெருவில் நின்ன எங்க நம்ம போவது அப்படின்ற சூழ்நிலை அழகு வேதனை இருக்கும்போது கிறிஸ்துவ உங்களை மாதிரி ஊழியக்காரங்கள் வந்து கையில் ஒரு டாக்ஸை கொடுத்து இயேசு நேசிக்கிறாருப்பா அப்படின்னாங்க. நான் என்ன யாருமே நேசிக்கல. இந்த சமுதாயமே என்ன கேள்வி செய்தது. வராம்பர் குடிக்கார எப்படி ஆடின்னு வராம்பர். 3 பொண்ணுகள் கல்யாணம் பண்ண மாட்டான். 3 பொண்ணுகளை வெவ்வேறு விதமா ஓடி போடும். எவ்வளவு பரிகாசம் கேள்வி சமுதாயம் இப்படியாக பேசியது. இந்த சூழ்நிலையிலும் சொந்த பந்தங்களை கைவிட்டாங்க. கேலி சொந்த பந்தங்கள் இப்படியாக கைவிட்ட சூழ்நிலை போது உங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் வந்து இயேசுவை நேசிக்கிறார் என்று சொன்ன போது நான் கேட்டேன் அவங்க கிட்ட, என் மனைவி பிள்ளைகளே நேசிக்கலையே, இயேசு கிறிஸ்து எப்படி என்ன நேசிப்பாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, இயேசு பாவியை நேசிக்கக்கூடியவரோ பாவத்தை வெறுக்கிறவமா இருக்காரு. ஆகால் பெரிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரு. நீங்க ஆலயத்துக்கு போங்க, நீங்க செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. இயேசுக்கு ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு போனதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ட்டு இப்படியாக சொன்னாங்க. சரி, அப்படியாக உடனே போக முடியலையே, யாராவது ஒருத்தர் கூட்டுதானே போனோம். சொல்லிட்டாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. ஒருத்தர் வாயா அப்படின்னு கூப்பிட்டு போனாதான் போக முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சரி தெரிஞ்ச சபைக்கு நாங்கள் போக ஆரம்பிச்சோம். உடனே எந்த சபை? ஆமா, எங்க நம்பிக்கையின் ஆசீர்வாதம் திருச்சபை. பாஸ்டர் வந்து ஜான் ரவிச்சந்திரன். ஆமா, அங்க நாங்க சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சோம். சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சுன்னு பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேர்ந்தது. முதலாவதாக ஆண்டவர் செய்த அற்புதம் என்னன்னாக்கா, ஆலயத்துக்கு போன உடனே பாவத்திலிருந்து முதலாவதாக விடுதலை. எந்த மனிதனாலையும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே முடியாது. ஆமா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. கண்டிப்பா பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப எங்க பாவத்திலிருந்து விடுதலை எங்க கிடைச்சதுனாக்கா, நான் ஆலயத்துக்கு போனோம்னா என் பாவங்கள் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். பாவங்களை அறிக்கை செய்தார். வேதம் சொல்லுது, ஒருவன் பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுவனும் இலக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. அப்படியாக நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டேன். அப்போது இயேசு கிறிஸ்து முதலாக என் பாவத்தை மன்னித்தார். என் பாவத்தை மன்னித்து பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. மனைவி பிள்ளைகள்லாம் வந்தாங்க. பிள்ளைகளை வந்து படிப்பு நிப்பாட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படிதான் அந்த கடல் பிரச்சனை, மலை போல இருக்க கடல் பிரச்சனை எப்படிதான் இப்போ ஒரு ஆச்சரியமா ஆச்சரியமா இருக்குது. கடத்துல அடைச்சாச்சு, எல்லாம் அடைச்சாச்சு. பெரிய மலை போல இருக்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லாத இந்த ஆலயத்துக்கு போனோன்னு இயேசு கிறிஸ்து அப்படி ஒண்ணுமே இல்லாத ஆக்கிட்டாரு. சமாதானம் யாராலும் கொடுக்க முடியாத சமாதானம் இயேசு கிறிஸ்து தான் தலைமையிட்டு சமாதானம். மனைவி பிள்ளைகள் திரும்பி வந்தாங்க, சமாதானம். இறந்த செல்வங்களை திருப்பி
தர இயேசு கிறிஸ்து பலன் தந்தார், சுகம் தந்தார், வேலையை தந்தார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஒரு நன்மை செய்தார். அதுக்கு பிள்ளைங்க படிப்பு விட்டாங்க பாருங்க இடையில. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க படிக்க போறோம்பா அப்படின்னாங்க. படிக்குமா அப்படின்னு. சரி சரி. அவங்களும் படிப்பை நிறைவா ஆளுக்கு ஒரு டிகிரி நல்லா படிச்சாங்க. நல்லா படிச்சாங்க, ஒரு டிகிரி. ரொம்ப கஷ்டம் யாரு படிப்பை விட்டுட்டு திருப்பி படிக்கணும்னாக்கா ஆண்டவருடைய திட்டம் இல்லாத இது நடக்காது. இயேசு அவருக்கு எல்லாம் சோத்திரம். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்போது அப்புறம் கடல் பிரச்சனை விடுதலை, மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள். இந்த உலகம் எவ்வளவு கேவலம் பேசினாங்க. 3 பொண்ணை வச்சுன்னு இருக்கான், அவனை கல்யாணமே பண்ண மாட்டான். அதாவது ஒரு அவங்கவுங்க தேடி போயிடுவாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி எதுவும் சூழ்நிலை ஏற்படாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்து பாதுகாத்து, பிள்ளைகளை பாதுகாத்து, பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஆண்டவர் வாய்ப்பு செய்தார். 2 பெண் பிள்ளைகள். ஆமா, பேரன் பேத்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. சோத்திரம். இப்போ 3வது மகள் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு திருமணம் சீக்கிரமா அந்த அம்மாவுக்கு திருமண காரியங்கள் ஆண்டவர் நடத்துவார். இது என்னால முடியாது, கண்டிப்பா. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு? ஐயா, முன்னாடி இருந்தது வந்து இயேசு கிறிஸ்துவ இடத்துல சொல்றாருயா, இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, என்றைக்கு நித்தியமா உங்களோட இருக்கும், என்னுடைய சமாதானத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு. அப்ப உலகம் கொடுக்கிற சமாதானம் என்னன்னாக்கா 2 டிவி முன்னாடி உட்கார்ந்தாலும் ஒரு 4 நாடகம் பார்த்தாக்கா 2 தான் சமாதானம். ஒருவேளை மதுபான சாப்பிடுறவங்களா இருந்தாலும் 2 தான் சமாதானம். பீச்சு பார்க்க சினிமாவுக்கு போனாலும் 2 தான் சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதா நிரந்தர சமாதானம். இப்போது அந்த சமாதானத்தோட சமாதானமா நிறைந்து இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உங்க சாட்சி ரொம்ப எங்களுக்கு வந்து பகிர்ந்து கொண்டீங்க. ஐயா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல பணக்காசு சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகிறார். கண்டிப்பா. இன்னைக்கு அநேக குடும்பம் கூட வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக பேர் வந்து சமாதானம் இல்லாத இருக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில அந்த சமாதானத்தை எப்படி அடைவதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து இலவசமா கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, பாவத்துல இருந்து ஒரு மீட்பு கொடுக்குறாரு, பாவத்தை கழுவுறாரு. இன்னைக்கு பாவத்தை கழுவுறதுக்காக, பாவம் போக்குறதுக்காக மனுஷன் எவ்வளவு செலவு பண்ணிக்கு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போயிட்டு பாவத்தை போகுது. ஆனா இவரும் இலவசமா கொடுக்குறாரு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிவிக்க பண்ணி விட்டவன் இறக்கம் பெறுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியாக இவரிடத்துல வரும்போது பெரிய மீட்பு, பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இந்த மகிழ்ச்சி தான் நிரந்தரமா இருக்குது. அப்படியே பிரதர், இப்போ நீங்க ஃபேமிலியோட சபைக்கு போறீங்க? ஆமா ஐயா. உங்க பசங்க வராங்க ஃபேமிலி? இல்ல எனக்கு மேல அவங்க வேதத்தின் வேத 2 ட்ரிப்பும் 3 ட்ரிப்பும் அவங்க வேதத்தை படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா ஐயா. அவங்க நல்லா. நம்ம நேயருக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நேயருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளை, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அதிலிருந்து விடுவிக்கவும் உங்களை ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னெடுத்து இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை பாவத்தில் ஒரு நாள் மறிப்போம், எல்லோருக்கும் மரணங்கள் எல்லோருக்கும் நிச்சயம். கண்டிப்பா. அப்ப பாவத்தில் மறித்தால் நரகத்துக்கு தான் போகும். இயேசு கிறிஸ்து வருகைக்குள் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் இயேசுவோடு பரலோகத்துக்கு செல்வோம். ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது.
எங்க எங்க இடத்துல வந்து நீங்க ஆண்டோட நாமத்தை மிகப்படுத்துறது ஒரு சாட்சியும் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையும் வச்சு பேசுறது ரொம்ப சந்தோஷம். அப்படியாக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நல்ல ஒரு சாட்சியை கேட்டீங்க. இந்த சாட்சியை நீங்கள் வாரம் ஒரு சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதுமையான ஒரு சாட்சி கேட்க போறேன். ஆமென்.